ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 8ஆம் வகுப்புலேருந்து இயல் 5 பார்க்க போகிறோம். போன வாரம் திங்கட்கிழமை தான் இயல் 4 நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் ஒரு வாரம் வீடியோ பதிவு கொடுக்க முடியலை. இன்னையிலேருந்து வீடியோ பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இயல் 5 பார்க்க போகிறோம். இனி டெய்லி ஒரு இயல் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அந்த இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 5 மொத்தமாக 6 லெசன் கொடுத்துருக்காங்க. திருக்கேதாரம், பாடறிந்து ஒழுகுதல், நாட்டுப்புற கைவினை கலைகள், தமிழர் இசைக்கருவிகள், தொகைநிலை தொகாநிலை தொடர்கள், திருக்குறள் அப்படிங்கிற 6 லெசனு. மொத்தமாக ஒரு 120 வினாக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு வரி வினாக்கள் கொடுத்துருக்கோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெசன் திருக்கேதாரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் என்ன? திருக்கேதாரம். திருக்கேதாரம் அப்படிங்கிறது ஒரு நகரம். ஓகேங்களா? அந்த நகரத்தோட சிறப்பை சுந்தரர் அவர்கள் பாடுவதாக தான் இந்த செய்யுள் அமைஞ்சிருக்கு. செய்யுளை பார்த்துட்டு நம்ம வினாக்களுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? தேவார பாடலில் சுந்தரர் பாடின தேவார பாடலை இப்போ பார்க்க போகிறோம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனச்சுனை வைரம் அவை சொரிய, நின்றன மதவேழங்கள் மணிவாரி கொண்டு எரிய, கிண்ணென்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு சுந்தர் அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சுந்தரர் இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற நகரை புகழுறார். எப்படி புகழுறாருன்னா, பண்ணுனா என்ன? இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசையோடு சேர்ந்த தமிழ் பாடல்களை பாடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் இருக்கிற அந்த முதிர்ந்த மூங்கில்களால் செய்யப்பட்ட புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து கண்களுக்கு இடிய குளிர்ச்சி தர ஒளியை உடைய பொன்வன நீர்நிலைகள்லாம் அந்த ஏரியாவில் இருக்கும்ல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வைரங்களை போன்ற நீர்த்தவளைகள், இப்போ நீர் போய் மோதுறப்ப சின்ன சின்ன துளி துளியாக வரும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வைரம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அது மூலயமா வர சவுண்டு. அடுத்தது அங்கே நிற்கிற யானைகள் இருக்குது பாருங்கள், அது மணிகளை வாரி வாரி வீசும், சவுண்டு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வர சவுண்டு. ஸோ இந்த 3 சவுண்டு இருக்குது பாருங்கள். இந்த 3 சவுண்டும் ஒன்றா சேர்றப்ப கின் அப்படிங்கிற ஒரு இசை வருது. கின் அப்படிங்கிற ஒரு இசையாக சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சிறப்பு இருக்கிறது தான் இந்த திருக்கேதாரம் நகரம் அப்படின்னு முடிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பொறுத்துக. பண் அப்படின்னா என்ன? பண் அப்படின்னா இசை அப்படின்னு பொருள். கனச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. மதவேழங்கள் அப்படின்னா மதை யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். முரளும் அப்படின்னா முழங்கும் அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா? ஆப்ஷன் பி சரியானது. பழவை என்ற சொல்லின் பொருள் என்ன? பழவை என்ற சொல்லின் பொருள் என்ன? முதிர்ந்த மூங்கில்கள். முதிர்ந்த மூங்கில்கள். நம்பியாரூரார் என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்பியாரூரார் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் என்ன? சுந்தரர் தான் அழைக்கப்படுறார். அடுத்தது 5வது வினா பாருங்க. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? 7வது திருமுறையாக வச்சுருக்காங்க. 7வது திருமுறையாக வச்சுருக்காங்க. அடுத்தது 6வது வினா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார்.
சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைக்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கு. திருக்கேதார பாட பதிகள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரி, அனைத்து கூற்றும் சரி. தே ப்ளஸ் ஆரம் என்பது என்ன? தேவாரம் அப்படிங்கிறத தே ப்ளஸ் ஆரமாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள் வரும். இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள் வரும். தே ப்ளஸ் வாரம் அப்படின்னு அதை பிரித்தோம்னா இனிய இசை பொருந்திய பாடல் அப்படின்னு வரும். இனிய இசை பொருந்திய பாடல் அப்படின்னு வரும், பொருள் வரும். பதிகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது அப்படின்னா 10 பாடல்களை கொண்டது தான் பதிகம். காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த வேழங்கள், ஏன்னா வேழங்கள்னால் என்ன? யானைகள். கணச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கணச்சுனை அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா கனகம் ப்ளஸ் சுனை அப்படின்னு வரும். கனகம் ப்ளஸ் சுனை அப்படின்னு வரும். முழவு அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முழவு அதிர, முழவு கூட்டல் அதிர அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா முழவதிர அப்படின்னு வரும். முழவதிர. ஓகேங்களா? அடுத்தது 2வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற லெசன். இதை வந்து நல்லந்துவனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. நல்லந்துவனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிவியில் பார்த்துடலாமா? ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இது டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து பொருள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நோன்றல், போற்றாரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் பொருளில் கீழே பார்க்கும்போது நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு விளக்கம் தேவையில்லை. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லந்துவனார் இந்த பாட்டை பாடியிருக்காரு. சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு கொஷின், அளந்தவர். அளந்தவர் அப்படின்னா வறியவர். அளந்தவர் அப்படின்னா வறியவர். செராமை அப்படின்னா வெறுக்காமை. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். போற்றார் அப்படின்னா பகைவர். 2வது வினா, கிளை அப்படின்னா என்ன? கிளை அப்படின்னா உறவினர். கிளை அப்படின்னா உறவினர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். மறாமை அப்படின்னா மறவாமை. பொறை அப்படின்னா பொறுமை. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அனைத்து கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் தான். அறிவு எனப்படுவது அறிவற்றர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வது தான். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுறது தான். நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காக்கிறது தான். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனையை வழங்குறது. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்துக்கிறது தான் பொறுமை அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயும் அனைத்து கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கலித்தொகை எவ்வகை நூல்? கலித்தொகை எவ்வகை நூல்? ஆன்சர் என்ன? அது 8 தொகைகளில் ஒரு நூல். 8 தொகைகளில் ஒரு நூல். டேஷ் என்னும் பாவகையால் ஆன நூல் தான் கலித்தொகை. கலித்தொகை எந்த பாவகையால் ஆன நூல் அப்படின்னா அது கலிப்பா அப்படிங்கிற பாவகையால் ஆன ஒரு நூல். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். நல்லந்துவனார். கலித்தொகை
எத்தனை பிரிவுகளை கொண்டது? கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டது? ஆன்சர் என்ன? 5 பிரிவுகளை கொண்டது தான் கலித்தொகை அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? 5 பிரிவுகளை கொண்டது தான் கலித்தொகை அப்படிங்கிற நூல். அடுத்தது அது என்னென்ன? குறிஞ்சிக்களி, மருதக்களி, முல்லைக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. கலித்தொகையில் நல்லந்துவனார் இயற்றிய களி எது? கலித்தொகையில் நல்லந்துவனார் இயற்றிய களி எது? நெய்தற்களி. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. அளந்தவர்னா வறியவர். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளல் வேண்டும். மறைபொருளை காத்தல் தான் நிறை எனப்படும். மறைபொருளை காத்தல் தான் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாடறிந்து அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து, பாடு கூட்டல் அறிந்து அப்படின்னு வரும். முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முறை கூட்டல் எனப்படுவது அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது முறை எனப்படுவது, முறை எனப்படுவது அப்படின்னு வரும். அடுத்தது 3வது லெசன், நாட்டுப்புற கைவினை கலைகள். தமிழ்நாட்டில் டேஷில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு? ஆன்சர் என்ன? ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. நாகை மாவட்டம் டேஷ் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் எங்கே கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல. செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல. மதுரைக்கு அருகில் உள்ள டேஷ் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைச்சிருக்கு. மதுரைக்கு அருகில் உள்ள எங்கே ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழடியில். பானை செய்யும் சக்கரத்தை எவ்வாறு அழைப்பர்? பானை செய்யும் சக்கரத்தை எவ்வாறு அழைப்பாங்கன்னா திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவை. சரியானது எது? பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. ஓகேங்களா? வனையப்பட்ட பானைகள் தட்டுப்பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம். பிறகு உருட்டுகள் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுவோம்ங்கிறாங்க. சுடுமண் சிற்பக்கலையை தான் டெரகோட்டா அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதில் மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கு மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரி. இப்போ நீங்கள் அப்படியே கொஷினாக படிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மூங்கிலோட தொடர்பில்லாதது எதுன்னு சொல்லி இதில் ஒரு 3 கொடுத்துட்டு 1 தொடர்பில்லாதவன்னு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் 1 by 1 கிளியராக புரிஞ்சு பொறுமையாக படிக்கணும். ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணுங்கள். புக்காக போடும்போது நீங்கள் இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 100க்கு 100 கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு தரமாக புத்தகத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துடும். இன்னும் ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கே 1 month ஆகிடும். அதுக்கப்புறம் புக்கு வந்துடும். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் மூங்கிலின் வகைகளில் எது சரியானது? கீழ்கண்டவற்றுள் மூங்கிலின் வகைகளில் எது சரியானது? அனைத்தும் சரி. அதாவது கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. மூங்கிலை கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். டேஷ் மூங்கில் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது. டேஷ் மூங்கில் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது அப்படிங்கிறாங்க. அப்போ அது கூட்டு மூங்கில் தான். இந்த 3 மூங்கில் வகைகளில் கூட்டு மூங்கில் மட்டும்தான் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னா அதுதான் அந்தளவுக்கு இதாக இருக்கும். அடுத்தது பொறுத்துக. குழந்தைகளை படிக்க வைப்பது என்ன? குழந்தைகளை படுக்க வைப்பது என்ன? பயன்படுவது. பாயில் நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு பாய் என்ன? குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா தடுக்கு பாய் பயன்படுத்துகிறோம். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டதும் இந்த பாய்கள் தான் அப்படிங்கிறாங்க. இதனை புறநானூறு என்ன சொல்லுதுன்னா
கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் அடியால் குறிப்பிடுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கூம்பொடு மீப்பாய் களையாது அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை. ஓகேங்களா? பனையோலைகளை கொண்டு குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை, பொம்மை பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலப்பா எல்லாம் தயாரிக்கிறாங்க. பனைமட்டையின் நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு குழந்தைகளுக்கான தொட்டில் செய்கிறாங்க, பெரியவர்களுக்கான கட்டில் செய்கிறாங்க, ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெற்றி என வகை வகையான பொருட்களை பிரம்புலையும் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயும் அனைத்தும் சரியாக தான் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பிரம்பு என்பது கொடி வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம். இதன் தாவர பேரில் என்னென்னா கலாமஸ் ரொடாங் அப்படிங்கிறது தான் இதோடைய தாவரவியல் பெயர். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குன்றுகளிலும் செழித்து வளருது. தமிழகத்தில் இப்போது இது அருகி போயிருச்சு. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்கள்லேருந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் அனைத்தும் சரியான கூற்றுக்களாக தான் இருக்குது. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை? பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா எதை வச்சு பயன்படுத்தணும்னா பனை ஓலைகளை அப்போ பயன்படுத்தியிருக்கோம். பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலை அப்படிங்கிறாங்க. மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கயிறு ப்ளஸ் கட்டில் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? கயிற்று கட்டில் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? கயிற்று கட்டில் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற 4வது லெசன் பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு 33 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது என்ன? ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பொருள் குறித்து அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது என்ன? ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை 2ஆக பிரிக்கலாங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரியானது. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா பாணர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பாணர் அப்படின்ட்டு. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினி அணியால் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு 4 வகை இருக்குது. ஸோ இதில் பொறுத்துக தோல்கருவினா என்னென்ன, கஞ்சக்கருவி, நரம்பு கருவினா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். தோல்கருவி அப்படின்னா முழவு. ஓகேங்களா? மோளம் கொட்டுறது மன்னிச்சுக்கோங்க. நரம்பு கருவி அப்படின்னா யாழ் வந்துடும், வீணை போன்றது. காற்றுக்கருவி அப்படின்னா குழல், புல்லாங்குழல்லாம் வாயை வச்சு ஊதுனது தான் சவுண்டு வரும், நாதஸ்வரம் அப்படிங்கும்போது. கஞ்சக்கருவிகள்னால் சால்ரா தட்டுவாங்கள்ல, ஜால்ரா தட்டுறது அதான். அடுத்தது பொறுத்துக. தோல்கருவினா என்ன அப்படின்னா முரசு. ஓகேங்களா? முரசும் தோளால் செய்கிறது தான். நரம்பு கருவி அப்படின்னா வீணை. காற்றுக்கருவி அப்படின்னா சங்கு. கஞ்சக்கருவினா செகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டி. ஓகேங்களா? அடுத்தது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவி எது? ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவி தான் கஞ்சக்கருவி. தட்டி தட்டி வர்றது தான் சால்ரா. டேஷ் என்பது இடை சுருக்கிய ஒரு கைப்பறை ஆகும். டேஷ் என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன?
உடுக்கை, அது ஒரு தோல்கருவி. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உடுக்கையை தவண்டை அப்படிம்பாங்க. சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டுடுக்கை தாளாந்தக்கை சார நடம் பயில்வார். இது இந்த வரிகள் சம்பந்தர் தேவாரத்தில் சம்பந்தர் பாடின பாட்டில் இருக்குது. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படிங்கிற வரிகள். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமுழா அப்படிங்கிறது தோல்கருவியை சேர்ந்தது. 5 முகங்களை உடைய முரசு வகையை இது சேர்ந்தது தான் குடமுழா அப்படிங்கிறது. ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை இதில் பிறக்கும். இதன் காரணமாக இதனை பஞ்சமகா சப்தம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. பஞ்சமகா சப்தம் அப்படின்னும் இதை அழைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அனைத்து கூற்றும் இதுலேயும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் குழலின் மற்றொரு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் குழலின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் என்ன? வேயுங்குழல் புல்லாங்குழல் அப்படிங்கிற 2 பேருமே குழலோட மறுபெயர்கள் தான். கீழ்கண்டவற்றுள் குழல் மூங்கில் மட்டுமின்றி மற்ற எந்த மரத்தால் செய்யப்படும்? கீழ்கண்டவற்றுள் குழல் மூங்கில் மட்டுமின்றி மற்ற எந்த மரத்தால் செய்யப்படும் அப்படின்னா சந்தனத்திலையும் செய்வாங்க, செங்காலிலும் செய்கிறாங்க, கருங்காலிலும் செய்கிறாங்க, அனைத்திலும் செய்கிறாங்க. கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் இது. சங்க காலத்தில் கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. அதாவது அந்த குழல் இனிது, யாழ் இனியாக இருக்குது, அதுலேருந்து வர ஓசை இனிதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யாருன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய சொல்ல கேட்காதவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுவே அவ்வளோ அருமையாக இருக்கும், இதை போய் இனிமன் சொல்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. இந்த வரிகள் இருக்கிற நூல் என்ன அப்படின்னா திருக்குறள். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கொம்பு பற்றி சொல்ல போகிறோம். கொம்பு அப்படிங்கிறது ஒரு காற்றுக்கருவி. ஓகேங்களா, போருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் சவுண்டுக்காக. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்புனாங்க. அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாக இருக்குது. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவாங்க. கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் இந்த கொம்புனை ஊதுவாங்க. ஊதுகொம்பு எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி அப்படிங்கிற வகைகளில் இருக்குது. சங்க இலக்கியங்களில் சங்கை எவ்வாறு குறிப்பிடுவர்? சங்க இலக்கியங்களில் சங்க எவ்வாறு குறிப்பிடுவாங்கன்னா பணிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சங்கு ஒரு காற்றுக்கருவி. இது இயற்கை கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கை கடல்லேருந்து கிடைக்கிறது, கடல்லேருந்து எடுக்கப்படுது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வளம்புரி சங்கு அப்படிங்கிறாங்க. சங்கின் ஒளியை சங்கநாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேயும் அனைத்தும் சரிதான். சங்கின் ஒளியை சங்கநாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கோடு சங்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆன்சர் என்ன? திருப்பாவையில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி என்ன? பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி எது? சாளராதான் பாண்டில் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது 21வது வினா. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? சாளரா இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதன் உட்புறம் குவிந்து இருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீதும் தட்டியும் தாளத்தின் இசைக்கேற்ப இசைக்கிறாங்க. இது கோவில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத ஒரு இசைக்கருவி தான் சால்ரா. இதனை இக்காலத்தில் ஜால்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கஞ்சக்கருவியை வகையை சேர்ந்தது தான். அப்போ அனைத்து கூற்றும் சரி. அடுத்தது சரியானது எது? சேகண்டி அப்படிங்கிறது ஒரு கஞ்சக்கருவி வகையை சேர்ந்தது. சேகண்டி அப்படிங்கிறது ஒரு கஞ்சக்கருவி வகையை சேர்ந்தது. இது வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவாங்க. இது தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படுது. இதனை சேமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேமங்கலம் அப்படின்னும் அழைக்கிறாங்க சேகண்டி அப்படிங்கிறத. இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். சும்மா ஒரு பட்டையை வச்சுட்டு அடிச்சுட்டே போவாங்க பாருங்கள், அதான். ஸோ அப்போ இதுவும் சரிதான்.
அடுத்தது திமிலை பற்றி பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஃபஸ்ட்டு பாருங்கள், திமிலை பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை அப்படிங்கிறாங்க. மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்றும் சொல்கிறாங்க. திமிலையை பாணி அப்படின்னும் சொல்கிறாங்க. சங்கொடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம்ங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். ஓகேங்களா, ஸோ இந்த வரிகளெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் மக்களே, சும்மா மேலோட்டமாக படித்து போகாதீங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானது எது? தோல்கருவி பறை. ஓகேங்களா, பறை அப்படிங்கிறது ஒரு தோல்கருவி வகையை சார்ந்தது. விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவியை தான் பறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழங்கினாங்க. பகைவர்கள் ஆணிரையை கவர செல்லும்போது ஆட்கோட்பாறையை முழங்குவாங்க. இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுது. இதனை முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். மத்து என்பதன் பெயர் என்ன? மத்து என்பதன் பெயர் என்ன? ஓசை. மத்து என்பதன் பெயர் ஓசை. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இசை கருவிகளுள் எல்லாம் தளம் அடிப்படையாகும். எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து ப்ளஸ் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மத்து கூட்டல் தளம் அப்படிங்கிறது மத்தளம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு அடியாருக்கு நல்லார் சொல்கிறாங்க. இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுறது தான் மத்தளம். ஆகவே இதனை முதற்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுராத முத்துரை தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற நூலில் அந்த வரிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கூற்று அனைத்தும் சரி. தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது? தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 வகையான முரசுகள் இருந்ததாக சொல்லுது. மாக்கன் முரசு என்று குறிப்பிடும் நூல் இது. மாக்கன் முரசு அப்படிங்கிற பெயரில் ஒரு முரசு இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல். சரியானது எது? தோல் முழவு கருவி. ஓகேங்களா, முழவு அப்படிங்கிறது ஒரு தோல் கருவி. ஓகேங்களா, ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது தான் முழவு அப்படிங்கிறது. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியை தான் முழவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இத்தோலின் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர். மன்னமை முழவு என்று பெருநாராட்டுப்படையில் இதை இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. மன்னமை முழவு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெருநாராற்றுப்படையில் குறிப்பிடுறாங்க இந்த பெயரால். காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். காலத்தை அறிவிக்கிறதுக்கு நாழிகை முழவு காலை முழவுன்னு பயன்படுத்தினாங்க. காலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. காலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வேட்டுவர் இறுக கட்டிய தங்கள் வில்நாளில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தாங்க. வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் உரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை அவங்க உருவாக்குறாங்க. இதன் அடிப்படையில் உருவானது தான் யாழ் அப்படிங்கிற அந்த கருவி. வேட்டையாடும் போது வில்லு செய்யும்போது அந்த நரம்பை இழுத்து விட்டால் ட்ருன்னு சத்தம் இருக்குது இல்லை, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை உருவாக்கியிருக்காங்க. பேரி யாழ் செங்கோட்டி யாழ் போன்ற மிக பழமையானவை. பேரி யாழும் செங்கோட்டி யாழும் ரொம்ப மிக பழமையானதுங்க. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை மாறுபடும். அதோட சைஸை பொறுத்து மாறுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியாது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 21 அதை நோட் பண்ணிக்கோங்க. 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ். 19 நகரங்களை கொண்டது மகரையாழ். 14 நரம்புகளை கொண்டது சடகோயாழ். அப்போ அனைத்தும் இது சரி. ஓகேங்களா, 21 நரம்பு இருந்தால் பெரியாழ், 19 இருந்தால் மகரையாழ், 14 இருந்தால் சடகோயாழ். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி தான் வீணை அப்படின்னு சொல்கிறாங்க. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி தான் வீணை அப்படிங்கிறாங்க. இது 7 நரம்புகளை கொண்டது. 7 நரம்பு இருந்துச்சுன்னா அது வீணை. ஓகேங்களா, இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புகிறாங்க. இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புதுங்கிறாங்க.
பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுதுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான், அனைத்து கூற்றும் சரிதான். அடுத்தது தொகைநிலை தொகாநிலை தொடர்கள். தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் 5வது லெசனு. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப பெரிய லெசனு. மொத்தமாக ஒரு 42 கொஷின்ஸும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீட்டெயிலும் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதை பார்த்துட்டோம்னாலே நமக்கு வந்து போதும். பார்க்கலாமா? முதல் வினா, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கினா மறைந்து வருமானால் அதனை டேஷ் என்பர் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபோ அல்லது வினையோ பண்போ முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வந்தால் அது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு 6 வகைப்படும். ஓகேங்களா, இதில் சின்ன சின்ன எக்ஸ்ட்ராஸும் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம் உள்ளக்க. திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை தொடர்? திருக்குறள் படித்தால் அப்படிங்கிறது வேற்றுமை தொகையில் வரும். திருக்குறள் படித்தால் அப்படிங்கிறது வரும். ஏன்னா இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, திருக்குறள் படித்தால் அப்படின்னு சொல்லாமல் திருக்குறளை படித்தால் அப்படிம்பாங்க. அப்போ ஐ வருதா இல்லையா? ஐ வந்தால் என்ன? வேற்றுமை தொகை. ஓகேங்களா, ஏன்னா 8 வேற்றுமைக்கும் ஒவ்வொரு வேற்றுமைக்கும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது என்ன? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, திருவாசகம் படித்தான், திருவாசகம் படித்தான் அப்படிங்கிறது என்ன? திருவாசகத்தை படித்தான். ஐ வருதா? தலை வணங்கு 3ஆம் வேற்றுமை தொகையில் வரும். தலையால் வணங்கு. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான். கூ வருதா? அப்போ 4ஆம் வேற்றுமை. மலை வீழ் அருவி. ஓகேங்களா, மலை வீழ்ச்சியின் அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னு இல்லு எல்லாம் ஒன்று தான். ஓகே, இல்லு இன்னு வந்தால் அது 5ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? கம்பர் பாடல் என்பது என்ன? ஸோ கம்பர் பாடல் இதில் வந்து அது வருது. ஓகேங்களா, கம்பரது பாடல், இது வந்து கம்பரது பாடல் அப்படிங்கிறது அது வருது. அப்போ எத்தனாவது வேற்றுமை தொகையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் என்ன? 6ஆம் வேற்றுமை தொகையில் அது அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஆல்ரெடி போன இயரில் இதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். மலை குகை என்பது என்ன? மலை குகை, மலையில் குகை அப்படிங்கிறது ஒரு பாட்டு. அப்போ கண் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, ஏன்னா சினையில் வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் மலைக்குகை அப்படிங்கிறது என்ன? 7ஆம் வேற்றுமை தொகை. மலைக்குகை அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? பணப்பை என்பது எவ்வகையான தொகை? பணப்பை என்பது எவ்வகையான தொகைங்கிறாங்க. ஆன்சர் என்ன? உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான விளக்கம் கீழே கொடுத்துருக்கோம். அடுத்த வினாவில் கீழ்கண்டவற்றில் சரியானது இது. 9வது பாருங்க, பணப்பை. ஓகேவா, இதில் பணத்தை கொண்ட பை அப்படின்னா விரிந்து இது பொருள் தரணும். ஓகேங்களா, பணப்பை அப்படின்னு மொத்தமாக இருந்தால் அதில் பணத்தை கொண்ட பை அப்படின்னு வரும். பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல்லும் மறைந்து வந்துள்ளன. புரியுதுங்களா? அப்போ இது வந்து உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை எனப்படும். ஓகேவா, இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பால் குடம், பாலை கொண்ட குடம். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படிங்கிறது இல்லை. எடுத்துக்காட்டு என்னென்னா, பொற்சிலைக்கு பொன்னால் ஆகிய சிலை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை எடுத்துக்காட்டா மாட்டுக்கொட்டையை கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. புரியுதுங்களா? ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் பொருளை விளக்கும் சொல்லும் அதோட பயனும் மறைஞ்சி வந்தால் அதுதான் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அனைத்தும் சரி, அனைத்தும் சரியானது தான்.
ஆடு கொடி என்பது என்ன? ஆடு கொடி அப்படிங்கிறது என்ன? ஆன்சர் என்ன? வினைத்தொகை. வினைத்தொகைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கீழேயே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இதில் பார்த்துடலாம். ஓகேவா? மேற்கொண்ட இந்த ஆடு கொடி அப்படிங்கிற தொடரில் ஆடு என்பது ஒரு வினைப்பகுதி. ஓகேங்களா? இது கொடி என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சமாக இருக்குது. காலத்தை காட்டாத ஒரு பெயரெச்சமாக இருக்குது ஆடு கொடி அப்படிங்கிற சொல்லு. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி வந்திருக்கு, மறைஞ்சு போச்சு. காலம் காட்டுற இடைநிலை மறைஞ்சு போச்சு. அதை நம்ம காலத்தை காட்டுற மாதிரி சொல்லணும்னா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு 3 காலத்துக்குமே நம்ம சொல்லலாம். ஓகேவா? இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து பெயரச்ச வினைத்தொகை என்பர். மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அனைத்தும் சரி. வளர்தமிழ். ஸோ மேலே சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதுக்கும். ஓகேங்களா? வளர்தமிழ் என்பது வினைத்தொகை. வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? மேலே சொன்ன அதே டீட்டெயில் தான் இதுக்கும். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. இந்த வரிகள் அமைந்துள்ள நூல் எது? காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. இந்த வரிகள் அமைந்துள்ள நூல் எது? நன்னூல். வெண்ணிலவு என்பது என்ன? வெண்ணிலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெண்ணிலவு அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை. ஏன்னா வெண்மையான நிலவு. கருங்குவளை அப்படிங்கிறது என்ன? கருங்குவளை அப்படிங்கிறதும் பண்பு தொகை. ஏன்னா கருமையான குவளைன்ட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் பாருங்கள், வெண்ணிலவு கருங்குவளை இத்தொடர்களில் வெண்மை கருமை என்னும் பண்புகள் வந்திருக்கு. நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கிது. புரியுதுங்களா? வெண்மை கருமைங்கிறது பண்பில் வந்துடும், நிலவு குவளை அப்படிங்கிறது பெயர் சொற்களில் வந்துடுது. ஆன ஆகிய, ஆன ஆகிய என்னும் பண்புறுகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படின்னு பொருளை தருது. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்பது பண்புகள் மறைந்து வருவது பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து குற்றும் சரியானது தான். பனை மரம் என்பது என்ன? பனை மரம் என்பது என்ன? ஆன்சர் இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை. மலர்விழி என்பது என்ன? மலர்விழி அப்படிங்கிறது உவமைத்தொகை. மலர்விழி அப்படிங்கிறது உவமைத்தொகை. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பனை மரம். இந்த தொடர் பனையாகிய மரம் என விரையும். புரியுதுங்களா? பனைமரம் அப்படிங்கிறத பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரம் என்பது ஒரு பொது பெயர். பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறு மறைந்து வருவதை இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மலர்விழி. இந்த தொடரில் மலர்விழி, மலர் போன்ற விழி என்ற பொருளை இது தருது. மலர் அப்படிங்கிறது உவமை. ஏன்னா அது மலர் போலலாம் இருக்க மாட்டா. விழி அப்படிங்கிறது உவமேயமாக இதில் கருதப்படுது. இடை போன்ற, இடையில் போன்ற என்னும் உவம உறவு மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவமை உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது தான் உவமை தொகை. உவமை என்னென்னா அனுமானம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு இமேஜினேஷன். ஓகேவா? இரவு பகல் அப்படிங்கிறத இரவும் பகலும் என விரிந்து பொருள் தரும். இரவு பகல் அப்படிங்கிறது இரவும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராப்பகல். இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடை சொல் மறைந்து நின்று பொருள் தருது. இந்த சொல் இவ்வாறு சொற்களுக்கு இறுதியிலும் இடையிலும் அப்படிங்கிற சொல்லு மறைஞ்சு நின்றுச்சுன்னா அதை உம்மை தொகை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அனைத்தும் சரி. தாய் தந்தை என்பது என்ன? தாய் தந்தை அப்படிங்கிறது என்ன? உம்மை தொகை. ஏன்னா தாயும் தந்தையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தாயும் தந்தையும் அப்படிமா உண்மை சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே தாயும் தந்தையும்னு வந்துச்சுன்னா அதை எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அதை கீழே பார்க்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் சொல் உருபு வெளிப்பட வருவது தான் எண்ணுமை அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இரவும் பகலும். ஓகேங்களா? பசுவும் கன்றும். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அன்மொழி தொகை அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பொற்சொடி வந்தால். ஓகேங்களா? இதில் தொடி அப்படிங்கிறது வளையலை குறிக்குது. இந்த தொடரில் பொற்சொடி என்பது பொன்னாலான வளையல் என்பது பொருள் அப்படிங்கிறாங்க. இத்தொடரில் வந்தால் என்னும் வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தான் இதில் இருக்குது. ஓகேங்களா?
இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. மூன்றாம் வேற்றுமையில் இல்லாமல் இருக்கிறதால இது ஒரு அன்மகை தொகை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரி. இதில் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தொகாநிலை தொடர் அப்படிம்போம். தொகாநிலை தொடர் அப்படிம்போம். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். 9 வகைப்படும். எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு 9 வகையாக இருக்குது. ஓகேங்களா? மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிறது எழுவாய்த்தொடர். ஓகேங்களா? ஏன்னா இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்திருக்கு. ஸோ அதனால் இது எழுவாய்த்தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நண்பா படி. ஸோ நண்பா படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழித்தொடர் அப்படிங்கிறாங்க. அதில் நண்பா அப்படிங்கிறது ஒரு விழிப்பெயர் அப்படிங்கிறாங்க. படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வர்றதால இதை விழித்தொடர் அப்படிங்கிறாங்க. சென்றனர் வீரர். சென்றனர் வீரர் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? வினைமுற்று தொடர் அப்படின்னு வரும். இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று, சென்றனர் அப்படின்னா வினை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் இருக்கிறதால இதை வினைமுற்று தொடர் அப்படிங்கிறாங்க. வரைந்த ஓவியம் அப்படிங்கிறது என்ன? வரைந்த ஓவியம்னா பெயரச்ச தொடரில் வரும். இதில் வரைந்த என்னும் எச்ச வினை ஓவியம் என்னும் பெயர் சொல்லு கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதை பெயரச்ச தொடர் அப்படிங்கிறாங்க. தேடி பார்த்தான் என்பது என்ன? தேடி பார்த்தான் அப்படிங்கிறது வினையெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர். இதில் தேடி என்னும் வினையெச்சச் சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதை வினையெச்சத் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதையை எழுதினார். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். இதில் கவிதையை ஐ வருதா? வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இதை வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறாங்க. மற்ற பிற என்பது என்ன? ஆன்சர் இடைச்சொல் தொடர் அப்படிம்பாங்க. இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. சாலவும் நன்று இது என்பது என்ன? சாலவும் நன்று அப்படிங்கிறது என்ன? உரிச்சொல் தொடர். சாலை, தவ, சடை அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் சாலை என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கதால் இதை உரிச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நன்று 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 என்பது என்ன அப்படின்னா ஒரு அடுக்கு தொடர். ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்திருக்கதால இது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது என்ன? சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகையில் வரும். ஏன்னா செம்மையான அந்த சிவப்பு கலர் மரம் பண்பை குறிக்குது. கண்ணா வா என்பது டேஷ் தொடர். கண்ணா வா அப்படிங்கிறது விழித்தொடர். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. பெயரச்சத் தொடர். பெயரச்சத் தொடருக்கு இது பொருந்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிய பாடல், எழுதிய பாடல்னு வரும். ஓகேங்களா? பாடலை எழுதுனாங்க அப்படிங்கிறது. வினையெச்சத் தொடர் அப்படின்னா பாடி முடித்தான், முடிஞ்சு போச்சு. பாடி அப்படிங்கிற எச்சம் இருக்குல்ல. வினை முற்று தொடர் அப்படின்னா வென்றான் சோழன். வென்றான் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. எழுவாய் தொடர் அப்படின்னா கார்குழலி படித்தாள். விழித்தொடர்னா புலவரே வருக அப்படிங்கிறது தான் விழித்தொடர். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்க 4-5 தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம அகர வரிசைப்படுத்தணும்னா
உடுக்கை, உரிமை, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம் இலக்கண பகுதியில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க டீட்டெயில் இது. இணை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும், அவற்றை இணைச்சொற்கள் அப்படிம்போம். ஓகேங்களா? தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக இணைச்சொற்கள் 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி, இதுதான் இணைச்சொற்கள். ஓகேங்களா? நேரிணை, எதிரிணை, செறி இணை அப்படிங்கிறாங்க. 3ஆக பிரிக்கிறாங்க இணைச்சொற்களை. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. சீரும் சிறப்பும், பேரும் புகழும், பாராட்டி சீராட்டி. புரியுதுங்களா? எதிர் இணைச்சொற்கள் அப்படின்னா இரவு பகல், உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட்டாக. பொருளின் செறிவை குறித்து வருவன செறியினை அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை பசேல், வெள்ளை வெளேர், பச்சை பசேல்னு வயல் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த இணைச்சொற்கள். ஓகேங்களா? அதோடு அது முடிஞ்சு போச்சு. இப்போ கொஷினுக்குள்ளே வந்துடலாம். இதுவும் டேரெக்டு தான். உற்றார் உறவினர், விருப்பு வெறுப்பு, காலை மாலை, கண்ணங்கரையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நேரிணை என்ன, எதிரிணை என்ன, செறியினை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நேரிணைனா என்ன? ஒரே பொருளை தர்றது. உற்றார் உறவினர், வாடி வதங்கி, நட்ட நடுவில், பட்டி தொட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரே பொருளை தருது. எதிரிணை அப்படின்னா விருப்பு வெறுப்பு, காலை மாலை, உள்ளும் புறமும், மேடு பள்ளம், ஆடல் பாடல். இதுதான் எதிரிணை இணைச்சொற்கள். செறியினைன்னா கண்ணங்கரேல். ஓகேங்களா? இது செறியினையை குறிக்குது. சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக அப்படின்னு ஒரு பள்ளம் கொடுத்துருக்காங்க. சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசை கலைஞர்கள் போற்றி புகழ்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. கைவினை பொருள்கள் அப்படின்னா எதை சொல்லுவோம்னா கிராஃப்ட் அப்படிம்போத. பின்னுதல் அப்படின்னா நைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், நைட்டிங். புல்லாங்குழல் அப்படின்னா ஃப்ளூட். கொம்பு அப்படின்னா ஹாரன். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியானது. முரசு அப்படின்னா ட்ரம்மை குறிக்கும். கைவினை கலைஞர்னா ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடை முடிதலை பாஸ்கெட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சடங்கை ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி இதுக்கும் சரியானது. அடுத்தது கடைசி லெசன், 6வது லெசன், திருக்குறள் அப்படிங்கிறது தான். முதல்ல அதில் இருக்க 10 திருக்குறளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அப்படிங்கிறாங்க. அதாவது செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறாங்க. இச்செயலை இந்த வகையால் இவர் செஞ்சு முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஓகேங்களா? திறமை உள்ளவன்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரம். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படிங்கிறாங்க. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சிங்கிறாங்க. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சியின். அதாவது உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிற அதிகாரம். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஓத்தாங்கு ஒருவது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது தான் அரசோட கடமைங்கிறாங்க. இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். இதோட பொருள் என்ன? நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து உறைவில் அடிவார் அப்படிங்கிறாங்க. சொல்வன்மை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பவரை தன்வயப்படுத்தும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்புங்கிறாங்க. சொல்லுக சொல்லை பிரித்து ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிங்கிறாங்க. அதாவது நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு
சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து நம்ம பேசணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அவையறிதல், அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர் அப்படிங்கிறாங்க. அதாவது சொல்வளமும் நற்பண்பும் உடையவர் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்தெறிதல் வல்லார் அகத்து. இதோட பொருள் என்னென்னா, சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது வினாக்களுக்குள்ளே போயிடலாமா? அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் அப்படின்னா அவருடைய குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் அறிந்து அவையின் தகுதியறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண்ணோடாது என்னும் சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது அப்படின்னு வரும். கண் கூட்டல் ஓடாது அப்படின்னு வரும். அடுத்தது கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கசடு ப்ளஸ் அற, கசடு ப்ளஸ் அற. என்று கூட்டல் ஆராய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? என்று கூட்டல் ஆராய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா என்றாய்ந்து அப்படின்னு வரும். என்றாய்ந்து. ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது 6வது இயல் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்க எல்லாருக்குமே நன்றி. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நாளைக்கு 6வது இயலில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ லென்த்தாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு பார்க்கலாமா? 51 நிமிஷம் போயிடுச்சு. பார்த்துக்கலாம்.